நேர்மாறு விகித சமன். அதில் வந்து இன்றைக்கு வந்து பார்க்க போகிற கேள்வி வந்து 1997 2023 வரைக்குமான கேள்வியை நாங்கள் பார்த்துருக்கோம். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய வகுப்பில் வந்து நேற்றைய வகுப்போட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ என்ன செய்யுங்க மறக்காமல் பண்ணாங்க ஃபுல்லாக வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி கைடன்ஸ் கேட்ட மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ரைட், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி செய்யலைன்னு சொன்னால் செஞ்சு பார்த்துக்கோங்க. கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணின பிறகு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு என்ன ஒரு பூரணமான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அப்போ நேற்றைய தொடர்ச்சி வந்து நேர்மாறு விகித சமன். நேர்மாறு விகித சமன் சொன்னால் ஒரு பெருமானம் வந்து அதிகரிக்கும் போது இன்னொரு பெருமானம் வந்து குறைய போகுது. சில ரெண்டு கணியங்களை ஒப்பிடும் போது ஒன்று கூடினா ஒன்று குறையிற மாதிரி, ஒன்று குறைஞ்சா ஒன்று கூடினா தான் எங்களுக்கு என்னவா இருக்க போற நேர்மாறு விகித சமனா இருக்க போற. ஸோ அந்த வகையில வந்து பாசிட்டிவ் கேள்வியில ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க. அதாவது 1997 தொடக்கம் 2023 வரைக்குமான கேள்விகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்றைக்கு வந்து பார்க்க போற கேள்வி வந்து 2004 ஆண்டு. 2004 ஆண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதருக்கு 6 நாட்கள் எடுக்குமா. ஒரு குறித்த வேலை செய்து முடிக்கிறதுக்கு 8 மனிதர்களுக்கு நான் 6 நாட்கள் எடுத்தன. அவர்கள் செய்து முடித்த வேலையின் அளவு எத்தனை மனித நாட்களா? முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. பழமையாவே கேட்கிற கேள்விதான். நாங்களே மனித நாட்களை கண்டு போறது. ஆனா இங்க கேட்டிருக்காங்க என்ன சொல்லி சொன்னா முதலாவது என்ன அதை செய்து முடிப்பதற்கு எடுத்த வந்து மனித நாட்களை படுவான். வேலையின் அளவு வந்து மனித நாட்களை தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மனித நாட்கள் சொன்னவங்க விளங்கணும். மனிதரையும் நாளையும் பிரிக்கினா மனித நாட்கள் வரப்போகுது. அந்த வகையில எண்ணாறு 48 மனித நாட்கள். அப்ப அந்த வேலையின் அளவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேலையின் அளவு எனப்படுவது என்னது? எண்ணாறு 48 மனித நாட்களா இருக்க போகுது. 48 மனித நாட்கள். அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க சொன்னா எத்தனை மனித நாட்களா? மீதி வேலை பகுதியை மீதியா இருக்க வேலை பகுதியை முடிப்பதற்கு 12 மனிதனுக்கு எத்தனை நாட்களா? அப்ப என்ன சொல்லி சொன்னா இது இந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு மனித நாட்கள் தேவை? ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதனுக்கு 6 நாட்கள் எடுத்தனர். அவர்கள் செய்து முடித்த வேலையின் அளவு எத்தனை மனித நாட்கள் இருக்காங்க. அதுக்கு பிறகு வேலை பகுதியை முடிப்பதற்கு 12 மனிதனுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் கேட்டுருக்காங்க. அப்ப இந்த வேலையை நாங்க செஞ்சு முடிக்கணும்னு சொன்னா 12 மனிதர்கள் அங்க வந்தா எத்தனை நாள்ல முடிக்கலாம்னு கேட்கிறாங்க. அப்ப வளமையான விஷயம் தான். என்ன சின்ன ஒரு கேள்வி தாண்டா. அப்ப 48 என்ன செய்யப்படுறோம் நாங்க 14 நாங்க 48 நாள. அப்ப எங்களுக்கு எத்தனை நாள்ல முடிக்கலாம்னு சொன்னா எங்களுக்கு 4 நாட்கள்ல முடிக்கலாம். 12 மனிதர்கள் வந்தா 4 நாட்கள்ல முடிக்கலாம். சரிதானே? பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ பார்க்க மறக்காம என்ன செய்யுங்கன்னு சொன்னா லைக் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ என்ன மாதிரி இருக்குன்ற கமெண்டையும் வந்து பண்ணினீங்கன்னு சொன்னாதான் எங்களுக்கு என்னன்னு சொன்னா வேற ஏதாவது நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதை சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம். சரியா? சோ என்ன அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா 2002 ஆண்டு. சோ 2004 பாத்துட்டோம். நெக்ஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா 2002 ஆண்டு கேள்வி. 2002 ஆண்டு கேள்வி என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 3 மனிதர்கள் ஒரு வாய்க்காலை வெட்டுவதற்கு 4 நாட்கள் எடுக்கிற வாய்க்கால் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கட்டுறோம்னு சொல்லி சும்மா மாறி மாறி வரப்போகுது. முதல் வாய்க்கால் அன்னை ஏற்று பார்த்த வாய்க்கால் அப்படி இப்படிதான் வரப்போகுது. ஆனா ஒரே மாதிரி தான் கேள்வி எங்களுக்கு. அப்ப 3 மனிதர்கள் ஒரு வாய்க்காலை வெட்டுவதற்கு 4 நாட்கள் எடுக்கிறதா? 3 மனிதருக்கு 4 நாட்கள். அப்போ நாங்கள் விலை கொள்ளும் முன்னாங்க 12 அந்த வாய்க்காலை வெட்டுறதுக்கு 12 மனித நாட்கள் எடுக்கிறேன். ஒரு மனிதன் நம்ம வேலையை செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள்? சோ உனக்கு நார்மலா எங்களுக்கு என்ன நாங்க மனித நாட்களை காண்றதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கலாம்ன்றதான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல காண போறோம். ஆனா எங்களுக்கு வித்தியாசம் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீ என்ன செய்ய கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சோ என்ன செய்யுங்க 3 மனிதருக்கு 4 நாட்களாம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன 12 மனித நாட்களா இருக்க போற 12 மனித நாட்கள். அப்ப இவரை வந்து எத்தனை நாள் முடிக்கணும்னு சொன்னா அதாவது ஒரு மனிதருக்கு எத்தனை நாளுக்கு இருக்கான்னு சொன்னா அப்ப என்ன செய்யறோம் எவ்வளவு நாள்னு கேட்டா மனிதரை வந்து என்ன செய்யறோம் ஒரு மனிதனால பிரிச்சு விட்டோம்னு சொன்னா மனித மேல சுருக்கப்பட்ட என்ன ஒரு எங்களுக்கு 12 நாட்களாக இருக்க போறேன். எங்களுக்கு 12 நாட்கள். சோ சின்ன கேள்வி என்று உனக்கு இதுல என்ன விலகி கொள்ளும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 2000 ஆண்டு கேள்வி. 2000 ஆண்டு கேள்வியில வந்து என்ன மாதிரி வார இடங்கள் 2000 ஆண்டு கேள்வியில என்ன மாதிரி எங்களுக்கு வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, கட்டிடம் ஒன்றை சுவர்களை குறித்த உயரத்துக்கு கட்டுவதற்கு மேசன்மார்களுக்கு 54 மனித நாட்கள். அப்ப எவ்வளவு மேசன் என்ற தெரியல, எத்தனை நாள்ல முடியுமான்னு தெரியல. நேரடியா தந்துச்சா அந்த வேலையின் அளவை நேரடியா தந்துட்டாங்க. சோ பாத்துக்கணும். ஏன்னா உயர்ந்தபட்ச கட்டி மேசன் 54 மனித நாட்கள் தேவைப்படும். அப்ப அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 54 மனித நாட்கள் என்றவர்களுக்கு என்ன தேவைப்பட போற. மேசனின் நாட்கூலி வந்து 400 ரூபாய். ஒரு நாளைக்கு 400 ரூபாய். சரிதானே? இவ்வேலைக்கு மதிப்பிட வேண்டிய பணத்தொகையாதான் இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வந்து மதிப்பிட வேண்டிய இதே வந்து எங்களுக்கு என்ன ஒரு மேசன் செஞ்சிருந்தா நாட்கூலி வந்து சொல்றாங்க. சரிதானே? இந்த வேலைக்கான நாட்கூலி
அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, எங்களுக்கு 12 மனித நாட்கள் வேலையை ஒரு ஆள் செய்யல 12 நாட்கள் எடுக்குதான். அப்ப இந்த 54 மனித நாட்கள் என்றவர் வந்து ஒரு ஆளே செஞ்சு முடிச்சு அவருக்கு எவ்வளவு நாட்கூலி கொடுப்பாருன்றது நீ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன கணக்கு தாறுமாறா முடியும். பாத்தீங்கன்னா என்ன 54 மணி ஒரு ஆள் வந்து அதுல வேலையில் ஈடுபட்டா இது செய்யறதுக்கு 54 நாட்கள் எங்களுக்கு தேவை. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு மேசனுக்கான நாட்கூலி வந்து 400 சொன்னா அப்ப 54 நாளுக்குமான நாட்கூலியை பார்த்தோம்னு சொன்னா அவர் நான் எங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க போற அந்த பணத்தின் தொகையா இருக்க போறேன். சோ நாங்க என்ன செய்ய போறோம், 400 ஆளை பெருக்கி விட போறோம். பின்னால 2 சேவரம் அப்படியே வரப்போற நன்னாங்க 16 6 ஒரு மிச்சம் நான் 20 மணி 21. அப்ப என்ன வரப்போது எங்களுக்கு 21,600 ரூபாயா இருக்க போற அந்த 54 மனித நாட்கள் என்ற வேலையை முடிக்கிறதுக்கு தேவையான அளவா இருக்க போற. அதான் கேட்டிருக்காங்க. அப்ப கேட்டிருக்காங்க அப்ப என்ன பணத்தொகையாதான். அப்ப அதுக்கு பிறகு கேட்டிருக்காங்க இவ்வேலையை செய்து முடிப்பதற்கு 6 மேசன்மார்கள் தேவைப்படும். இந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு 6 மேசன்மாருக்கு எவ்வளவா? சோ பழமையான கேள்வியானங்களுக்கு. அப்ப 54 மனித நாட்கள் சொல்லி என்ன செய்யப்படுறாங்க 6 ஆளா வகுத்து விட்டாங்கன்னு சொன்னா 54 என்ன செய்யணும் 6 ஆளுக்கு அப்புறம் வகுத்து விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும் நேரடியா எங்களுக்கு என்ன நம்ம எத்தனை நாட்கள் வரப்போறேன். அப்ப 9 எங்களுக்கு என்ன 54 அப்படின்னு சொல்லி பாக்கல 9 என்னவா இருக்க போறேன் எங்களுக்கு நாட்கள் தேவை 6 மேசன் மேல 9 நாட்கள். அப்ப இதோட சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும்தான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னது வேலையின் அளவு தந்து போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கூலியை தந்து வச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னா மொத்த கூலி கேட்கல நாங்க என்ன செய்யணும் கன்சல்ட் பண்ண இருந்தா காணும். அதாவது 54 மனித நாட்கள் என்றவர் வந்து ஒரு மேசன் வேலை செஞ்சா 54 நாள் எடுக்கும் என்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஒரு மேசனுக்கான ஒரு நாள் கூலி வந்து 400 ரூபாய்ன்னு சொல்ற பட்சத்துல வந்து அப்ப 54 நாளும் என்ன செய்யறாரு அந்த மேசன் வேலை செய்ய போறாருன்னு சொன்னா அப்ப மொத்த பணம் தான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ சின்ன விஷயம் மட்டும்தான்டா. ஓகே. அப்ப நான் 2000 ஆண்டு கேள்வியும் எங்களுக்கு தெரிஞ்சு. அடுத்தது வந்து 1999 ஆண்டு பார்த்தேன்னு சொன்னா பழைய சிலபஸ் நியூ சிலபஸ் என்று ஒரு கோதாரி நீங்க இல்ல. சரி ஞாபகம் வச்சுக்கோ. சில வாத்தியார் சொல்லுவாங்க 1997 அது பழைய சிலபஸ் ஆப்பாண்டு. பழைய சிலபஸ் என்றதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லடா. அதாவது சில சமயம் என்ன செய்யணும் சொன்னா ஒரு பாடத்தை தூக்குவானுங்க இந்த டைம் பிறகு அந்த பாடத்தை கொண்டு போடுவாங்க கொஞ்ச நாள்ல. அதான் எங்கட பழைய சிலபஸ் நியூ சிலபஸ். ஸோ மாற்றங்கள் எதுவும் இல்லை. சரியா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளு. அப்ப 1999 ஆண்டு வந்த கேள்வியை பார்த்துக்கொள்ளு. பழைய சிலபஸ் நியூ சிலபஸ் ஆண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கான்னு சொன்ன நீயே பார்த்துக்கொள்ளு. குறித்த எண்ணிக்கையான சொற்களை என்ன செங்கற்களை செங்கற்களை லொரி ஒன்றில் ஏற்றுவதற்கு 4 மனிதர்களுக்கு 4 எடுப்பவர் நினைக்கிறேன் நியூ சிலபஸ்ல அங்க 4 இருக்கு. 4 மனிதர்களுக்கு 3 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த குறித்த செங்கற்களைமான வேலைகளை உன்னால பார்க்கலாமா இல்லையா? சோ நாம செய்ய போறது வந்து அந்த குறித்த செங்கலுக்கான வேலை இந்த அளவை நாங்க ஒரு பார்ப்போம். சரியான அதை பார்த்துக்கொள்ளு என்ன நடக்க போட்டு பார்ப்போம். குறித்த செங்கலுக்கான வேலை இந்த அளவு என்ன நடக்கிறது. சோ பாடுறா நாம குறித்த எண்ணிக்கையான இருக்கிறதுக்கு 3 மணித்தியாலம் எடுக்கிறான். 3 மணித்தியாலம் சரியானே. அப்ப 4 மனிதருக்கு 3 மணித்தியாலம் சொன்னா அந்த வேலை வந்து 4 தரம் 3 என்ன இருக்க போற 12 என்ன இருக்க போற எங்களுக்கு அந்த லொரியில இருக்கிற மனிதர்கள் மணித்தியாலங்களா இருக்க போகுது. மனித நாட்கள்ல பாக்குறாங்க. இங்க மனிதர்கள் மணித்தியாலத்துல பாக்குற மாற்றங்கள் கிடையாது. அதே எண்ணிக்கையான சேம் எண்ணிக்கையான அதே வேலை தான் அதே எண்ணிக்கையான செங்கல்களை 2 மணித்தியாலத்தில் முடிப்பதற்கு எத்தனை விலகல் தேவையா? 2 பழமையானதா இல்லையா? அப்ப என்ன செய்ய போறோம் 12 வந்து 2 ஆள் சுருக்கிட போறோம். அப்ப பார்த்துக்கொண்டு என்ன இருக்க போற எங்களுக்கு 6 மனிதர்கள் தேவை. அப்ப பழைய சிலபஸ் நியூ சிலபஸ் யாரும் வந்தா தூக்கி காட்டுகள் ரைட்டா. அப்ப அடுத்தது 1998 ஆண்டு 99 பார்த்திருக்கோம். 1998 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சரி கேள்வி தினமும் 4 மணித்தியாலம் வேலை செய்யும் 6 மனிதர்கள். தினமும் 4 மணித்தியாலம் வேலை செய்யற 6 மனிதர்களா? வயல் ஒன்றை 3 நாட்களில் முற்றாக உழுது அவங்களுக்கு தினமும் 4 மணித்தியாலம் வேலை செய்கிற 6 மனிதர்களுக்கு வயல் ஒன்றை என்ன அவங்களுக்கு ஒரு வயலுக்கு 3 நாட்களை முற்றாக முடிக்கலாம். அப்ப இதை வழியா கணிச்சப்ப வழியா கவனிச்சு கொள்ளுங்க. தினமும் வேலை செய்யணும். ஆனா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாள் வேலை செய்யணும்னு சொன்னா 4 மணித்தியாலம் தான் வேலை செய்யணும். அப்ப நாங்க மணித்தியாலம் என்ன மனிதன் கொடுக்கிற பட்சத்துல வந்து 4 மணித்தியாலம் அப்படி எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கோம் 3 நாட்கள் வேலை செஞ்சிருக்கோம். அப்ப 3 நாள்னு சொன்னா மொத்தம் அங்க எத்தனை மணித்தியாலம் வந்திருக்கான்னு நீங்க பாருங்க. சோ வளமையா சொல்ல விஷயம் தான் என்ன தெரியுங்க மொத்தமா இருக்க எல்லாத்தையும் பெருக்கி போட்டு கடைசி ஆவாரம் பிரிச்சு தட்டி தூக்கி போட்டாலும் எங்களுக்கு விட வருவாரா. அப்ப நாங்க இங்க பார்க்க போறோம் 4 மணித்தியாலம் வேலை செய்யும் 6 மனிதர்கள் வயல் ஒன்றை 3 நாட்கள் முற்றாக முடிக்கலாம். அவ கேள்வியை பார்ப்போம்.
அப்ப 6 மணித்தால வேலை செய்யறாங்க அவர்கள் அவ்வையில எத்தனை நாட்கள் உழுது முடிப்பாரு 6 என்ன சொல்றான்னு சொன்னா மனிதர்கள் எங்க பாருங்க மணித்தால வேலை செய்யறாங்க அவர்கள் வந்து அவர்களே தான். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னாங்க மனிதர்களும் மாற்றம் இல்லை. மனிதர்கள் மாற்றம் இல்லைன்னு சொன்னா நான் மனிதனுக்கு விட வேண்டியா மனிதரை நான் என்ன செய்யலாம் விடலாம். அதே தானங்களை பெருக்கி பிரிக்கும் போது எங்களுக்கு என்ன சேம் இதாம இருக்கும். அப்ப 4 மணித்தியாலம் வேலை செஞ்சா 3 நாட்கள் அந்த வேலை முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 6, 7, 8 என்ற நாட்கள் ஆக்கிரமணம் அவங்களுக்கு 4 மணித்தியாலம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா அதே என்ன செய்யலாம் அவங்களுக்கு 3 நாட்கள் முடிக்கணும். அப்ப 6 மணித்தியாலம் வேலை செஞ்சா எவ்வளவுதான். சோ அதே சின்னங்கள் என்னவா அதே ரசனையானே இங்க என்ன வந்து 2 வந்தது இதை இங்க போட போறோம் அவ்வளவுதான் நடக்க போச்சு. அப்ப 4 மணித்தியாலம் என்ன செய்யறாங்க எங்களுக்கு வேலை செய்ய வைக்கல வந்து 3. அப்ப 4 எங்களுக்கு என்ன 12 எங்களுக்கு என்ன இருக்க பாரு மணித்தியால நாட்களா இருக்க போது வேலை அளவு. அந்த மணித்தியால நாட்கள் இருக்கிற 6 மணித்தியாலம் ஒரு நாள் 6 மணித்தியாலம் வேலை செய்ய போறாரா. சோ 6 மணித்தியாலம் வேலை செஞ்சான்னு சொன்னா சுருக்கப்பட்ட என்ன வர போகுது 2 நாட்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். அதே மனிதர்களை மாற்றம் இல்லை. அதே மனிதர்களை மாற்றம் இருக்குமா இருந்திருந்தா நான் என்ன செஞ்சு போட்டோம்னா 4, 3 அந்த மனிதனை பெருக்கி போட்டு பிறகு என்ன செய்ய போறோம் அதே மாதிரி 6 நாள் சொல்லி போட்டு அந்த மனிதன் எண்ணிக்கையால பிரிச்சு விட வேண்டாம். சின்ன மாற்றம் கிடையாது. சரியா. சோ உங்களுக்கு என்ன அந்த சாப்டர் உங்களுக்கு க்ளோஸ். 1997 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குறித்த ஒரு வேலைத்தளத்தை ஒரு மனிதர் ஒரு மணித்தியாலத்துக்கு ₹30. அப்ப குறித்த வந்து அழிச்சு போட்டுண்டா 1997 வந்தது என்ன நடக்கும் சொன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு என்ன சொன்னா சில வேலை கொஞ்சம் பேர் சாமத்துக்கலாம் கேள்வியா செகண்ட் பார்ட் கேள்விக்கலாம் இருந்துக்கலாம். சரி அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன 2015ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்து செகண்ட் பார்ட்ல. சோ அதே மாதிரி தாங்க. சரி அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பெரிய கேள்வி இல்ல. 1997 என்ன நடக்குதுப்பா ஒரு குறித்த வேலைத்தளத்தில் வலைத்தளத்தில் ஒரு மனித மணித்தியாளத்துக்கு ஞாபகம் மனிதனே மணித்தியாளத்தையும் பெறுகிறார். மனித மணித்தியாளத்துக்கு ₹30 எனும் வீதப்படி கொடுப்பனவுகள் செய்யப்படுகின்றன. ஏ என்பவர் ஒவ்வொன்றும் பி 8 மணித்தியாலங்களாக 2 நாட்கள் தானே. ஏ என்ற ஒரு ஆள் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா என்ன மாதிரி அவருடைய கதை போன்னு சொல்லி பாருங்க. ஏ என்றவர்களுக்கு என்ன 8 மணித்தியாலங்களாக 2 நாட்கள். ஏ என்றவர்களுக்கு என்ன 8 மணித்தியாலங்களாக 2 நாட்கள். அப்ப மொத்தமா என்ன 16 மணித்தியாலங்கள் வந்து ஆயிரத்தி வேலை நடந்திருக்கு. 7 மணித்தியாலம் ஒரு நாளுக்கு என்ன செய்யறாங்க 7 மணித்தியாலம் கொண்ட இன்னொரு நாள் வேலை செய்யறாங்க. அப்ப இங்க 16 மணித்தியாலம் வந்துட்டு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா என்ன செய்யறாங்க 7 மணித்தியாலம் கொண்ட இன்னொரு நாள் வேலை செய்யறாங்க. எங்களுக்கு என்ன வரப்போறோம் குட்டி சொன்னா 23 மணித்தியாலங்கள் என்ன செஞ்சுக்கிறேன் எங்களுக்கு மொத்தமா வேலை செஞ்சிருக்காரு. 23 மணித்தியாலம் மொத்தமா வேலை செஞ்சிருக்கேன். பி என்பவர் ஒவ்வொன்றும் பி என்றவரை பற்றி சொல்றாங்க. பி என்றவர்களுக்கு என்ன ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னு சொன்னா 8 மணித்தியாலங்களாக கூட 2 நாட்களா. 8 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் 2 நாட்களா. அப்ப 7 மணித்தியாலங்களா இருக்கு 2 நாட்களாம். அப்ப 7 2 14 மணித்தியாலம். அதோட வந்து எங்களுக்கு என்ன மணித்தியாலம் ஒரு நாட்களுக்கு வந்து நாம 8 ஒரு நாளைக்கு 8 எழுதுறாங்க. மொத்தம் எத்தனை வரப்போது எங்களுக்கு அதாவது 22 மணித்தியாலம் இருக்கு. அப்ப 22 ஒரு ஆள் தான் வேலை செய்யறாரு பாருங்க. ஒரு ஆள் வந்து 23 மணித்தியாலம் வேலை செஞ்சா இங்க எவ்வளவு மனித மணித்தியாலம் வரப்போகுது என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்னது 1ஆல பெருக்க போறீங்க. அப்ப இங்க வரப்போற மனித மணித்தியாலம் 23 மனித மணித்தியாலங்களே இருக்க போற. இங்கே அதே பி என்ற ஒருவர் தான் வேலை செய்கிறார். அப்ப பி என்ற ஒருவர் வேலை செஞ்சா 22 மணித்தியாலம் மொத்தமா 3 நாளையும் வேலை செஞ்சிருக்கார். அப்ப ஒரு மனிதர் வந்து 22 மணித்தியாலம் சொன்னா இங்க வேலையின் அளவு வந்து என்ன வரப்போது எங்களுக்கு 22 மனித மணித்தியாலங்கள் இருக்கப்படும். அப்ப கேள்வி கேட்டது ஏக்கும் பிக்கும் என்ற என்ன அவங்களுக்கு கொடுப்பனவளை தனித்தனியாக அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒரு மனித மணித்தியாலத்துக்கு ₹30 கொடுக்குறாங்களாம் ஒரு மனித மணித்தியாலத்துக்கு. அப்ப இங்க 23 மனித மணித்தியாலம் இருக்குது, இங்க 22 மனித மணித்தியாலம் இருக்குது. அப்ப என்ன செய்ய போறோம் ஏ என்றவர் இந்த 30ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா கடைசியில சைவர் வரப்போகுது 3 9 2 6. அப்ப ₹690 இருக்க போற. இங்க கொடுத்த கொடுப்பனவு ரூபான்னு சொன்னா ரூபாய் போட்டுக்கணும் மறக்காம பாட் பண்ணிருந்தாலும் தூக்கி விட்டுறாங்க மாட்டேன். அப்ப இங்க வந்து 22 இருக்க போற எங்களுக்கு 30 இருக்க போகுது. அப்ப இருக்கிற சைவர் என்னது 660 என்ன இருக்க போற ₹660. அவன் பார்த்துக்கொண்டு என்ன சின்ன மாற்றம் தாண்டா. அந்த கேள்வியை நீ வடிவா அறுத்து தெளிவா கேட்டு வாட்சி எடுத்தான்னு சொன்னா எங்கட சாப்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். சோ இதுல என்ன உனக்கு விளைய கொள்ள நினைக்கிறேன் நீ இது தவிர வேறு உனக்கு கேள்வியுமே இல்லை. அதாவது 1997 இருந்து 2023 வரைக்கும் கேள்வியை நாங்க பாத்துருக்கோம். அப்ப இதை விட உனக்கு என்ன கேள்வி வரப்போகுது எங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு வர்ற கேள்வி இதுலதான் திரும்ப வரப்போறாங்க.
அப்போ என்ன சார் திரும்ப கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணு, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணு. அந்த எக்ஸாமுக்கு நீ போறியோ என்ன சார் எங்களுக்கு போகிறதுக்கு முதலோ எல்லாம் இந்த போகிற டைம்லையும் இந்த வீடியோஸ் நீ பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த கேள்வி எடுத்து வச்சு சின்ன ஒரு கொஞ்சம் டைம் தான் இதை விளங்கி கொண்டு நீங்கள் என்ன செய்கிறேன் கணக்கு டைம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ திரும்ப பார்த்துக்கொள்ளு. அதே மாதிரி இந்த வீடியோட பிடிச்சிருந்தா மறக்காம எங்களை சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் என்ன செய்யும் உங்களை மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் எடுபட்டு கொண்டு போயிட்டு இன்னொரு ஆளுக்கு வந்து காட்டும். ஸோ மேக்ஸிமம் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக்கும் பண்ணி விடுங்க, அதோட வந்து கமெண்ட்டையும் பண்ணி விடுங்க தானே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ரைட். அப்போ நான் இதோட வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நேர்மாறு விகித சமன் சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸ்களை வந்து நாங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ பிளேலிஸ்ட் படியில் இருப்பாருங்களே, பிளேலிஸ்ட்டில் உனக்கு என்னென்ன பிளேலிஸ்ட் தேவையோ அதை நீ பார்த்து செக் பண்ணி எடுத்து படிச்சுக்கொள்ளு. அதான் உனக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ நீ தேடி பார்த்தேன்னு சொன்னால் கண்ட மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நீ பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னு சொன்னால் உனக்கு மேத்ஸ் தேவைன்னா மேத்ஸில் படிச்சுக்கொள்ளு, சயின்ஸ் தேவைன்னா சயின்ஸில் படிச்சுக்கொள்ளு, ஹிஸ்ட்ரி தேவையோ ஹிஸ்ட்ரியில் படிச்சுக்கொள்ளு. ஸோ இங்கிலீஷ் தேவையோ உனக்கு என்ன தேவையோ அதை படிச்சுக்கொள்ளு. அதிலே உனக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி படி, செகண்ட் டைம் மட்டும் சொன்னால் செகண்ட் டைம் செலக்ட் பண்ணி, இல்லை நான் மாடல் பேப்பர் தான் பார்க்க பண்ணால் மாடல் பேப்பரை செக் பண்ணிக்கொள்ளும், இல்லை நான் பாஸ் பேப்பர் தான் பார்க்க பண்ணா பாஸ் பேப்பரை செக் பண்ணி படிச்சுக்கொள்ளும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். See you, bye bye.